23 வயசு பையன் வெள்ளையங்கிரி மலை ஏறும்போது மயங்கி விழுந்து இறந்துடுறாரு. நைட்டு 10 மணிக்கு மலை ஏற ஆரம்பிச்சு அவர் 5வது மலை ஏறும்போது மணி 2. அப்போ அவர் மயங்கி வந்து இறந்துடுறாரு. வெள்ளையங்கிரி ஆண்டவனை பார்க்கணும்னு நினைச்சு வரவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அதை வார்த்தையால சொல்லவே முடியாது. வெள்ளையங்கிரி மலை ஏறும்போது உங்க உடம்பை எந்த அளவுக்கு தயார் நிலையில வைக்கணுங்கிறது முக்கியமோ அதே மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்றப்பட நடந்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். நான் ஏன் சொல்றேன்னா ஒரு 23 வயசு பையன் இறந்து போறான்னா ஒரு நல்ல உடல் தகுதியோட தான் இருப்பாரு. ஆனா வெள்ளையங்கிரி மலை மட்டும் இல்ல, வேற எந்த மலை ஏறினாலும் அங்குள்ள சில முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். ஏன் சொல்றேன்னா வெள்ளையங்கிரி மலையில ஒரு சில இடத்துல வந்துட்டு மூச்சு திணறல் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு. இதுவரை எத்தனையோ பேர் வெள்ளையங்கிரி மலையில இறந்து போயிருக்காங்க. இந்த வருஷத்துல மட்டும் 4 பேர் இறந்து போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்றேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க. வெள்ளையங்கிரி மலை மட்டும் இல்ல, வேற எந்த மலை ஏறினாலும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் உள்ள மிக கடினமான மலையேற்றம் தான் வெள்ளையங்கிரி மலை. இப்படிப்பட்ட மலை ஏறும்போது நீங்க சின்ன சின்ன மலைகளை ஏறி அதுக்கேற்ற மாதிரி உங்க உடம்ப ட்ரெயின் பண்ணிக்கிங்க. அப்பதான் நீங்க மலை ஏறும்போது ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ண உங்களுக்கு இந்த மலையில கரெக்டா இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க வெள்ளையங்கிரி மலை ஏறும்போது போட்டி போட்டு நடக்கிறத தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த மலை ஏறும்போது ஒரு சில மலையில வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு. அதுவும் நைட் டைம்ல குறிப்பா. அப்படி இருக்க பட்சத்துல நீங்க வெள்ளையங்கிரி மலை ஏறும்போது அங்கங்க உங்களுக்கு தேவையான ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பொறுமையா போனாலே போதும். நீங்க வெள்ளையங்கிரி ஆண்டவனா பார்க்க தான் போறீங்க, போட்டி போட்டு மலை ஏறுறதுக்காக இல்ல. 3வது விஷயம் நைட் டைம்ல மலை ஏறுறது. மலைகள்ல எப்போதுமே நைட் டைம் வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ரஷ்ஷா மலை ஏறும்போது அங்க ஆக்சிஜன் இன்னும் கம்மியாகி ஒரு சில பேருக்கு மூச்சு திணறும்போது ஆக்சிஜன் லெவலும் கம்மியா இருக்கறனால கண்டிப்பா மூச்சு திணறி மயங்க சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு விடிய காலையில மலை ஏற ட்ரை பண்ணுங்க. அதாவது ஒரு 3 மணிக்கு நீங்க மலை ஏறுனீங்கன்னா அங்க கண்டிப்பா காலையில போய் ரீச் ஆயிருவீங்க. ஸோ நீங்க இறங்கும்போது மத்தியான வெயிலுக்கு முன்னாடி நீங்க கீழ இறங்கிடலாம். 4வது முக்கியமான விஷயம், தனியா போறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிருங்க. நீங்க 4, 5 பேரா போனாலும் சரி, இல்ல 10 பேரா போனாலும் சரி, மலை ஏறும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொருத்தர் தனித்தனியா பிரிஞ்சிறீங்க. அப்படி பிரிஞ்சு போகாம தயவு செஞ்சு எல்லாரும் ஒண்ணா போங்க. அப்பதான் யாருக்குனாலும் டக்குன்னு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு 2, 2 பேராவது போக ட்ரை பண்ணுங்க. அப்பதான் ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப்பா இருக்க முடியும். 5வது முக்கியமான விஷயம், ஓவர் வெயிட் கேரி பண்ணி போகாதீங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே அங்கேயே மேல மலையிலேயே கிடைக்கும். ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுங்க. மேபி அது தீர்ந்து போனாலும் நீங்க அங்கங்க சுனையில புடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பனானா வச்சுக்கங்க. முடிஞ்ச அளவு நேச்சுரலா எல்லாத்தையும் வச்சுங்க. ஜங்க் ஃபுட்ட அவாய்ட் பண்ணிருங்க. பனானா, அப்புறம் கடலை மிட்டாய், அப்புறம் கடலை இந்த மாரி விஷயங்கள எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு எனர்ஜிக்கு அங்க யூஸ் ஆகும். அதையும் அதிகமா எடுத்துக்காம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கங்க. மலை ஏறுறதுக்கு அதுவும் ஒரு எனர்ஜியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சின்ன பேக் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் இதில கேரி பண்ணிட்டு போங்க. ஓவர் வெயிட் கேரி பண்ணி போ வேணாம். 6வது முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வெள்ளையங்கிரி மலை போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, வீக்கெண்ட்ல போகாம வீக் டேஸ்ல போக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, வீக்கெண்ட்ல போம்போது ஓவர் ரஷ்ல நீங்க மலை ஏறுவீங்க. அதுவே உங்க உடம்ப டயர்ட் ஆக்கி, நீங்க நடக்க முடியாம மலை ஏற ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ வீக் டேஸ்லயே ஒரு நாள் லீவ போட்டு பொறுமையா மலை ஏறி பொறுமையா இறங்கி வாங்க. இந்த 6 விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நல்ல முறையில வெள்ளையங்கிரி மலை ஏறி ஆண்டவன பார்த்து நீங்க நல்லபடியா வரலாம். மலை ஏறுறதுக்கு முன்னாடியே அடிவாரத்தில மூங்கில் குச்சி கிடைக்கும். மறக்காம அத எடுத்துக்கங்க. அத எடுத்துக்கிட்டு மலை ஏறுங்க. உங்களுக்கு கண்டிப்பா மலை ஏறும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொறுமையா ஏறுங்க. பொறுமையா போய் ஆண்டவன பார்த்து வாங்க. ஓம் நம சிவாய.